குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு நீங்கள் எவ்வளோ மார்க்குக்கு எழுத போகிறீங்க, ஒரு பார்ட்டில் எவ்வளோ மார்க் இருக்குது அப்படின்றத பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். மேக்ஸில் எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ 10th மேக்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் 100 மார்க்ஸ்க்கு கொஷின் பேப்பர் இருக்கும், 100 மார்க்ஸ்க்கு எழுத போகிறீங்க. இதில் பார்ட் 1 பார்த்திங்கன்னா 1 மார்க் கொஷின்ஸு. இது 1 மார்க் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே எழுதணும். 14 கொஷின்ஸ் இருக்கும். 14 கொஷினுக்கு ஒரு மார்க்கு 14 மார்க்கு. ஸோ இதில் இருக்கிற 14 கொஷின்ஸுக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணணும். பார்ட் 2 பார்த்திங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸு. இதுலேயும் 14 கொஷின்ஸ் இருக்கும். 14ல் நீங்கள் எதுனா 10 எழுதுனா போதும். இந்த 10லையும் ஒரு கேள்வி கம்பல்சரி. கொஷின் நம்பர் 28 பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஷின். ஸோ அதை எழுதிட்டு மீதி இருக்கிற 9 கொஷின் தான் மீதி இருக்கிறதுல செலெக்ஷன் பண்ணி எழுதணும். ஸோ 10 கேள்விக்கு 10 2s are 20 மார்க்ஸு. பார்ட் 3 பார்த்திங்கன்னா 5 மார்க் கொஷின்ஸ். இதுலேயுமே 14 கேள்வி இருக்கும். 14ல் 10 கேள்விக்கு நீங்கள் பதில் எழுதணும். அந்த 10ல் ஒரு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி. கொஷின் நம்பர் 42 கம்பல்சரி. மீதி இருக்கிற 9 கேள்வியை மீதி இருக்கிற கொஷின்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணி எழுதணும். பார்ட் 4 பார்த்திங்கன்னா 8 மார்க்கு 8 மார்க் கொஷின். ஸோ அதில் பார்த்திங்கன்னா 43 44 2 கொஷின் இருக்கும். ரெண்டுமே அட்டென்ட் பண்ணணும். 43 எய்தர் ஆர் டைப்பில் இருக்கும். 43ல் ஏ கொஷின் ஒன்று இருக்கும், பி கொஷின் ஒன்று இருக்கும். ரெண்டுத்தில் ஒன்று எழுதணும். 44லேயும் அதே மாதிரி 2 கொஷின் இருக்கும். ஏன்னு ஒன்று இருக்கும், பின்னு ஒன்று இருக்கும். அதுலேயும் ரெண்டுத்தில் ஒன்று எழுதணும். ஸோ 2 கொஷினுக்கு வந்து 2 8s are 16 மார்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில் 14, செகண்ட் ரோமன் லெட்டரில் 20, தேர்ட் ரோமன் லெட்டரில் 50, ஃபோர்த் ரோமன் லெட்டரில் 16. மொத்தம் சேர்த்து 100 மார்க்கு நீங்கள் எழுத போகிறீங்க. 100 மார்க்குக்கு. இப்போ இந்த 100 மார்க்குக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியது 10th மொத்தம் 8 சாப்டர்ஸ் படிக்கணும். ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்தீங்கன்னா ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். செகண்ட் சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். தேர்ட் சாப்டர் அல்ஜீப்ரா. ஃபோர்த் சாப்டர் ஜாமெண்ட்ரி. ஃபிஃப்த் சாப்டர் கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி. சிக்ஸ்த் சாப்டர் ட்ரிக்னாமெண்ட்ரி. செவன்த் சாப்டர் மென்சுரேஷன். எயித்து சாப்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு ப்ராபபிலிட்டி. இந்த 8 சாப்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சாப்டருக்கு மினிமம் 2 1 மார்க்கு, 2 2 மார்க்கு, சம்டைம்ஸ் 2 5 மார்க் இருக்கலாம், இல்லை 1 5 மார்க் இருக்கலாம். மினிமம் ஒரு சாப்டருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 11 மார்க்ஸ் வரைக்கும் இருக்கும். கண்டிப்பாக ஒரு 1 மார்க், ஒரு 2 மார்க், ஒரு 5 மார்க் இருக்குது. மீதி இருக்கிற சாப்டர்ஸ்க்கும் அதே மாதிரி தான். சம் சாப்டர்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்க, 2 2 மார்க்கு, 2 1 மார்க்கு, ஒரு 5 மார்க் கொடுத்துருக்கலாம். சம்ஸில் பார்த்தீங்கன்னா 2 1 மார்க்கு, 2 5 மார்க்கு, ஒரு 2 மார்க் கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ மினிமம் உங்களுக்கு ஒரு சாப்டருக்கு 8 மார்க்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சாப்டர் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா 8 மார்க்ஸ் ஷியோராக எடுத்துடலாம். ஸோ இதில் ரொம்ப ஈஸியஸ்ட் சாப்டர்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் ரொம்ப ஈஸியான சாப்டர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சாப்டரில் மேட்ரிசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி 5th சாப்டரும் ஈஸியஸ்ட் சாப்டர் தான். 6th ட்ரிக்னாமெண்ட்ரியுமே ஈஸியஸ்ட். அதில் மோஸ்ட்லி 5 மார்க் கொஷின்ஸ். மென்சுரேஷனும் ஈஸியாக இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில் ப்ராபபிலிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டாபிக்ஸை நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா ஈஸியாக 50 to 60 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் பற்றியும் என்ன சாப்டர்ஸ் இருக்குது, அதில் எது ஈஸியான சாப்டர்ன்றதை பற்றியும் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ.